வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு மினி வெட் கிரைண்டர் அல்ட்ராவில் வாங்கியிருந்தேன் 1.25 லிட்டர். அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள், எவ்வளோ விலை என்ன எல்லாமே போட்டிருந்தேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசியும் உளுந்தும் எவ்வளோ அளவு இதில் அரைக்குது, எவ்வளோ நேரத்தில் அரைக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மினி கிரைண்டரை நான் ஏன் வாங்கினேன், இது எந்த வகையெல்லாம் எனக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது புது கிரைண்டராக இருந்ததுனால 2 தடவை அரிசியை ஊற வச்சு அரைச்சி கீழே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் போட போகிறோம். இந்த கல்லை ட்ரம்முக்குள்ளார வச்சிட்றேன். அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு ஆளாக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு ஆளாக்குங்கிறது 200 கிராம் இருக்கும். அதை நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆகுது. நான் உளுந்து போட்டு நல்லா அரைஞ்சிருச்சு. நல்லா வெண்ணெய் மாதிரி மையாக அரைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இதை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் உளுந்து ரொம்ப அடைஞ்சு தான் போகும். அதனால் நான் எடுக்க போகிறேன். இப்போது நம்ம எப்படி எடுக்கணும்னா, இந்த உள்ளதை இப்படி கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி எடுத்துடணும். கொஞ்சம் இங்கே இருக்கிறத இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுறலாம். இப்போ எடுத்துட்டு இதை ஒரு தட்டில் வச்சிடணும். இப்போது இந்த ட்ரம்மை எடுத்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதில் ஊற்றிக்கிறேன். இப்போது எல்லா மாவும் எடுத்துட்டேன். அடுத்து இப்போது நம்ம அரிசி போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றாமல் எந்த கிரைண்டருமே ஓட விடக்கூடாது. அரிசி வந்து இந்த ஆழாக்கில் 5 ஆழாக்கு போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி. இப்போது நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். அரிசி வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்குதுன்னா 25 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது மேனுவலில் வந்து எவ்வளோ அரைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரிசி வந்து மினிமம் வந்து 100 கிராம் அரைக்கணும், மேக்ஸிமம் வந்து 780 கிராம் அரைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். அதே மாதிரி உளுந்துக்கு வந்து மினிமம் வந்து 40 கிராம் போடலாம், மேக்ஸிமம் வந்து 195 கிராம் போடலான்னு போட்டிருக்காங்க. இந்த மாவை நான் எடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இதே அல்ட்ராவில் 2 லிட்டர் இருக்குது கிரைண்டர். அதில் நான் 1.5 கிலோ அரிசி போட்டு இட்லி மாவுக்கு அரைச்சி வச்சுருவேன். குட்டி கிரைண்டர் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போது காரணம் சொல்கிறேன். இது எந்த வகையில் எனக்கு பயன்படும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னோடய காரணம்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது எந்த வகையில் யூஸாக இருக்குன்னா, நான் அடிக்கடி செய்கிற டிஃபன் சில பலகாரத்துக்கு எனக்கு இந்த குட்டி கிரைண்டர் தேவைப்படுது. என்னென்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஆப்பம், இடியாப்பம், அடை, அரிசி உப்புமா, புழுங்கலரிசியில் செய்கிறது, தோசை மாவு, அப்புறம் உளுந்து வடை, நீர் உருண்டை, குழிப்பணியாரம், புழுங்கலரிசி முறுக்கு, புழுங்கலரிசி வத்தல். இப்போ நான் காமிச்ச இந்த டிஃபன், இந்த பலகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆழாக்கு அரிசி போதுமானது. அதாவது 200 கிராம் ஒரு ஆழாக்கு, அப்போ 2 ஆழாக்குனா 400 கிராம் அரிசி எனக்கு அது போதும். மிக்சியில் தான் நான் அரைச்சி செய்வேன். இந்த 2 ஆழாக்குக்காக நம்ம பெரிய கிரைண்டர் எடுத்து வைக்க மாட்டோம். இப்போது மிக்சியில் அரைச்சா என்ன பிரச்சனைனா, மிக்சியில் வந்து ஒரே கல்லை அரைக்க முடியாது, 2-3 போர்ஷனாக தான் அரைக்கணும். அப்போது ஒரு தடவை அரைக்கும் போது மையாக இருக்கும், ஒரு தடவை தண்ணியாயிரும், ஒரு தடவை கெட்டியாக கிடைக்கும், ஒரு தடவை கொரன்னு கிடைக்கும். மிக்சி சூடாயிடுச்சுன்னு நம்மளே கொரன்னு எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை மிக்சியில் அரைக்கும்போது இருக்குது. ஆனால் இந்த குட்டி கிரைண்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி அரைப்பட்டுரும். மையாக வேணும்னா மையாக எடுத்துக்கலாம், கொரன்னு வேணும்னா கொரன்னு எடுத்துக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணியாக எடுத்துக்கலாம், கெட்டியாக வேணும்னா கெட்டியாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கல் தூக்குறதோ இந்த ட்ரம்மு கழுவுறதெல்லாம் ரொம்ப பாத்திரம் கழுவுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு.
புழுங்கலரிசி உப்புமா பாருங்கள். இது வந்துட்டு ஒரு லேசான நெருப்பாக எடுத்து நம்ம உப்புமா செய்யணும். ஆனால் மிக்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை போடும்போது கொஞ்சம் மைய அரைச்சிருவோம், ஒரு தடவை குறன்னு ஒரு சேர அந்த அரிசி வந்து அரைப்பட்டு கரெக்டாக கிடைக்காது. அதுவே நம்ம குட்டி கிரைண்டர்னால் ஒரே கல்லாக போட்டு நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி புழுங்கலரிசி முறுக்கு. இப்போ புழுங்கலரிசி முறுக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ நிறையா போட்டு ஆட்டி செய்வோம். சில டைம் வந்து ஒரு 2 ஆழாக்கு போட்டு கொஞ்சமாக முறுக்கு சுடணும்னு தோணும். ஆனால் அந்த 2 ஆழாக்கு அரிசியை மிக்சியில் அரைக்க முடியாது, ஏன்னா மைய அரைக்கணும், கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். அதுவே குட்டி கிரைண்டராக இருந்தால் கொஞ்சோண்டு அரிசி ஊற போட்டு அரைச்சி கொஞ்சமாக முறுக்கு சுட்டுக்கலாம் தேவைப்படும் போது. இப்போது உளுந்து வடை எடுத்துக்கோங்க. இது வந்து கிரைண்டரில் அரைச்சா நிறைய மாவு காணும், நல்லா கெட்டியாக அரைக்கலாம். ஆனால் நமக்கு கிரைண்டரை எடுத்து வச்சு அரைக்கிறதுக்கு அலுப்பாக இருக்கும், நம்ம மிக்சியிலே அரைப்போம். அப்போ நிறையா உளுந்து தேவைப்படும், அவ்வளோவா மாவு காணாது, அப்புறம் கெட்டியாக அரைக்க முடியாது. அதுவே குட்டி கிரைண்டராக இருந்துச்சுன்னா கெட்டியாகவும் கிடைக்கும், கொஞ்சோண்டு உளுந்து ஊற போட்டால் போதும், நல்லா மாவு காணும். ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புழுங்கலரிசி வத்தலை எப்படி குக்கரில் செய்யணும் ஈஸியாங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுவும் நம்ம கொஞ்சமாக போட்டு இதில் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கவே முடியாது. புழுங்கலரிசி வத்தலுக்கு, புழுங்கலரிசி முறுக்குக்கு இதெல்லாம் வந்து கிரைண்டரில் தான் அரைக்கணும். ஆனால் கொஞ்சமாக ஊற போட்டு செய்கிறதுக்கு இந்த குட்டி கிரைண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பம், இந்த புழுங்கலரிசி ஆட்டி செய்கிற இடியாப்பம் இருக்குது, சந்தோம்னு சொல்லுவோம், அதில் தான் பிழிவோம். ஸோ அதுக்கு வந்து நல்லா மையாக அரைக்கணும், கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். அப்போ அந்த மாதிரி மிக்சியில் அரைக்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பம், இந்த அடையெல்லாம் நம்ம கம்மியாக தான் ஊற போடுவோம். இந்த புது கிரைண்டரை பற்றின ரிவ்யூலாம் சொல்லிட்டேன், இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.